Hi, welcome to all. I am INBARASAN. என்னோட செமினார் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் பைரோலைசிஸ். இப்போது லேசர் பைரோலைசிஸோட இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் அனதர் strategy developed for the synthesis of nanoscale materials. Although it is not as popular as LA, it gained certain degree of attention, especially for the synthesis of carbide materials and ceramic nanoparticles. இப்போ கார்பைட் மெட்டீரியல்ஸுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி, டிஐசி, ZRC. அதே மாதிரி செராமிக் நானோ பார்ட்டிகல்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா TiO2, SiO2. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இப்போது லேசர் பைரோலைசிஸோட கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். லேசர் பைரோலைசிஸ் இஸ் a process in which a continuous wave CO2 laser is used to heat flowing reactant gases, resulting in molecular decomposition to form vapors to initiate nucleation and followed by the growth of nanoparticles. இந்த ஸ்லைடில் இப்போ லேசர் பைரோலைசிஸோட எக்ஸ்பெரிமெண்ட் டயக்ராமை பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரியர் கேஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஏர் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு சென்சிடைசர் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, C2H4 தான் சென்சிடைசரை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதுக்கு என்ன லேசர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா CO2 லேசரை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு 10.6 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் லேசர் பைரோலைசிஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ஏ டைபிக்கல் லேசர் பைரோலைசிஸ் ப்ராசஸ் தி கேசியஸ் ஸ்பேஸ் ப்ரீகர்சர்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு டு ஏ சேம்பர் பை கேரியர் கேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்கானை யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் தி கேசியஸ் ஸ்பேஸ் ப்ரீகர்சர்ஸ் மீட் தி லேசர் பீம். தி ஹை பவர் லேசர் பீம் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2400 watt generates elevated localized temperatures which trigger the nucleation and growth of nanoparticles. The nanoparticles are then collected by a catcher equipped with a filter. Next இதில் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா the laser pyrolysis is characterized as a gaseous phase process which does not mean liquids reactants are not allowed. Where liquids reactant are necessary, those reactants can be vaporized or turned into microscale droplets. Example பார்த்தீங்கன்னா an ultrasonication process. Thereby they can be introduced to the reaction chamber. Since this technique mainly applied the thermal energy introduced by high power lasers. அது இதில் என்ன ஹை பவர் லேசர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் CO2 ஆப்ரேட் இன் கண்டினியூஸ் மோட்ஸ் ஆர் ஆஃப்டன் அப்ளைடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி CO2 லேசரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும். அப்புறம் ஆர்கான் கேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்கீமேட்டிக் ஆஃப் லேசர் பைரோலைசிஸ் செட்டப் அதனோட டயக்ராமை தான் இதில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இந்த ஸ்லைடில் லேசர் பைரோலைசிஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் கம்மி விலைக்கு கிடைக்கும். பேசிக் எக்யூப்மெண்ட், மாடரேட் டெம்பரேச்சர், அதாவது இந்த டெம்பரேச்சர் எதுனா பிலோ 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஹை பியூரிட்டி, ஹை மாலிகுலர் வெயிட், இதெல்லாம் தான் இந்த லேசர் பைரோலைசிஸோட அட்வான்டேஜஸ்ன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ஈல்டு, லாங் டியூரேஷன், சால்வெண்ட் வேஸ்ட் அண்ட் பொல்யூஷன், டிமாண்டிங் கண்டிஷன், காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் தான் இதனோட டிஸ்அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட செமினார் டாபிக். தேங்க்யூ ஃபார் ஆல்.